உண்மையிலேயே எனக்கு புரியலைங்க. நார்த் இந்தியாவில் நடக்கிற சம்பவத்தை இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிலர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம் என்ற பெயரில் ஹிந்து, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கி மங்கின்னு என்னென்னமோ பேசி போடுறாங்க. அவங்க பேசுகிற பேச்சை கேட்டால் சீக்கிரத்தில் ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்தவம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் அவனுக்கு கொடு, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி என்று இயேசு எங்களுக்கு சொல்லித்தந்தார். ஏன்னா ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் நிந்திக்கப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால் அவன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்லுது. உங்களுக்கு ஜீசஸை பிடிக்கும்னா இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களை நான் மன்னிக்கிறேன், எஸ் ஐ ஃபர்கிவ் தம்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர் தந்திருக்கிறார். நம்மை துயரப்படுத்துகிறதான இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தேசத்தில் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் யாரும் நினையாத ஒரு காரியம் நடந்திருக்கு. ஆமாங்க, நம்முடைய நாட்டின் பிரதமர் கையில் பைபிள். இதெல்லாம் ட்ராமா, எலெக்ஷன் வரப்போகுது, ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்கப்பா என்று சிலர் சொல்லலாம், நினைக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் இதை கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் நான் பார்க்கிறேன். இவ்வளவு செய்த நம்முடைய தேவன் கிறிஸ்தவர்களாகிய நம்மை கொண்டு நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிற அந்த எழுப்புதலையும் கட்டளையிடுவார். நம்முடைய தேசத்திற்காக எத்தனையோ மிஷினர்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தை விட்டுட்டு வட இந்தியாவிற்கும் ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று எவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறாங்க. இதெல்லாம் என்ன சும்மாவா? கண்ணீரோடு நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. நாம் ஆசைப்படுறது போல நம்முடைய தேசம் நம் இயேசுவுக்கு சொந்தமாகும். இதை நம்முடைய கண்கள் காணும். ஆமென்.